பேசலாடு எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன பொட்டலம் போதுங்க. இந்த பேப்பருக்குள்ளே 2 பொருள் இருக்குது. இது ஒன்று இருந்தாலே போதும், நீங்கள் நிம்மதி நைட்டு தூங்கும்போது தூங்கலாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் அது கூடவே சூப்பரான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி லஞ்சுக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ இந்த மாதிரி அப்பளம் பொரிச்சு சாப்பிடுவோம். அப்பளம் வந்து மொறுமொறுன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் நம்ம பொரிச்ச அப்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்குள்ளேயே அந்த மொறுமொறு தன்மை போய் ஒரு மாதிரி பதத்து போயிடும். இப்போ இந்த அப்பளம் பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு இருக்குன்னு. இதே அப்பளம் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க. அந்த கேரி பேக்குள்ள, அதாவது நம்ம அப்பளத்துக்கு தகுந்த மாதிரி கேரி பேக் எடுத்துக்கோங்க. நிறைய அப்பளம்னா பெரிய கேரி பேக் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அப்பளம்னா சின்ன கேரி பேக்காக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேரி பேக்குள்ள தண்ணியே இல்லாத கேரி பேக்கை பார்த்து எடுத்துட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லா அப்பளத்தையும் உள்ள போட்டு அடிக்கிட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா இந்த அப்பளத்தில் வந்து காற்றே போகாதுங்க. ஸோ அதனால அப்பளம் வந்து பொரிச்ச மாதிரி அப்படியே இருக்கும். இது உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா ஹாட் பாக்ஸ்லையும் போட்டு வைக்கலாம். ஆனால் ஹாட் பாக்ஸ்க்குள்ள வந்து நிறைய அப்பளம் போட முடியாது இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6-7 அப்பளங்கிட்ட நான் போட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக கட்டி வச்சிடறேன். இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த அப்பளம் நொறுங்கினாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம அப்பளம் வந்து நொறுக்கி தான் நம்ம சாப்பிட போகிறோம். இப்படியே வச்சிட்டிங்கன்னா அப்பளம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்தது அப்பளம் பொரிக்கும் போது ஒருவேளை உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து விட்டாலும் இந்த மாதிரி கேரி பேக்குள்ளே போட்டு அப்பளத்தை கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அப்பளம் மொறுமொறுன்னு இருக்குங்க. ஸோ மறக்காம இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துலாங்க. பூண்டெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் வாங்கி வைப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த முழு பூண்டா வந்து வாங்கி வைக்கிறாங்க. முழு பூண்டா வந்து வாங்கினீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டி தோலெல்லாம் எடுத்துட்டு தனித்தனி பூண்டா எடுத்து வைக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்படி முழு பூண்டா நீங்கள் வைக்கும்போது ஏதாவது ஒரு உள்ளே இருக்கிற வெள்ளைப்பூடு அழுகி போயிருந்தது அப்படின்னா அந்த ஒரு வெள்ளைப்பூடு மூலமா மற்ற எல்லா வெள்ளைப்பூடுமே சீக்கிரமா அழுகி போயிருங்க. அது மட்டும் இல்லாம இப்படி பண்ணும்போது சமைக்கும் போது டக்குன்னு ஒரு பல்லு பூடு வேணும் அப்படின்னா எடுத்து நம்ம அழகா உரிச்சு நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம். இதே இது முழுசா இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் தட்டி எடுத்து விடை குப்பையாயிருந்தாங்க. இப்படி பண்ணும்போது எல்லா வேலையும் டக்குன்னு ஒரே வேலையில் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ ஒருவேளை முழு பூடா இருக்கு அப்படின்னா வெளியே வந்து நல்லா காஞ்சு இருக்கும், உள்ள வந்து காயாம இருக்கும். அப்படி இருக்கும்போது வெளியே வந்து தோலை உரிக்க ஈஸியா இருக்கும், உள்ள தோலை உரிக்கிறது கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க நான் உரிச்சு தனியாக எடுத்துட்டோமா, ஆனால் இதில் வந்து இவ்வளோ வேஸ்ட் இருக்கு. நம்ம முழு பூண்டா வாங்கும்போது இந்த வேஸ்ட்டோட சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து வெயிட் சேரும். இதே நம்ம தனித்தனி பூண்டா வாங்கும்போது வெயிட் வந்து கொஞ்சமாவது நம்மளுக்கு குறையும். ஸோ அதனால நம்மளோட பணமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி தனி பூண்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்க மறக்காதீங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மணியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. பாத்ரூம் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கை கால்களை கழுவிட்டு கை ஈரத்தோடையே நம்ம என்ன செய்வோம்னா சுவிட்ச் போர்டில் இருக்கிற சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுவோம், இல்லாட்டி ஆன் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது வந்து எப்போவுமே சேஃப்டி கிடையாது. எப்போ வேணால் நம்மளுக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஈர கையோட வந்து நம்ம வைக்க முடியாது. ஆனால் வைக்கிற நிலமையில நம்ம இருப்போமா, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலோ டேப் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வீட்லையும் இருக்குங்க. என்கிட்ட பெரிய செலோ டேப் இருக்குது, ஒரு உங்கள்கிட்ட சின்னது தான் இருக்குது அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் அந்த சுவிட்ச் போர்டுக்கு தகுந்த மாதிரி சைஸில் வந்து இந்த செலோ டேப்பை வந்து கட் பண்ணி எடுத்து அந்த செல்லோ டேப்பை அந்த சுவிட்ச் போர்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி விட்டுறேங்க. இப்படி நம்ம ஒட்டி விடும்போது நம்ம கை வந்து எவ்வளவுதான் ஈரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பயப்படாமல் சுவிட்ச் போர்டை வந்து ஹேண்டில் பண்ணலாங்க. நம்ம கைகால் வந்து ஈரமாகவே இருந்தாலும் சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். ஏன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் இப்போ நல்லா ஒட்டிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்து என் கை ஈரமாக இருக்கா. இப்போ வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா நம்மளால் பயப்படாமல் வந்து சுவிட்ச் போர்டை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். இப்போ இதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நிறைய சுவிட்ச் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அப்படி யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னா குழவிலாம் போய் அதில் கூடு கட்டி ஒயிட் கலரில் வந்து ஃபுல்லாக சுண்ணாம்பா இருந்த மாதிரி இருக்கும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துட்டு வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணால் சுவிட்ச் போர்டுலையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது இந்த டேப்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து சுவிட்ச் போர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொட்டு விளையாடும்போது நம்ம சேஃப்டியாக வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல இருக்க சுவிட்ச் போர்டையும் வீட்டில் இருக்கிற செல் டேப்பை வந்து ஒட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து சேஃப்டியாக வந்து ஹேண்டில் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம கறி குழம்புனாலும் சரி இல்லை கிரேவி பிரியாணி வெஜ்ஜின்னு எது வச்சாலும் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து அரைச்சி நம்ம போடுவோம். அப்படி சிலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய அரைச்சி வைப்போம். ஆனால் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்பூடை விட இஞ்சி வந்து கம்மியாக தாங்க இருக்கணும். அதாவது 4ல் 3 பங்கு வந்து இஞ்சி இருக்கணும். 4 பங்கு வந்து வெள்ளைப்பூடுனா 3 பங்கு தான் இஞ்சி இருக்கணும். அப்படி ரெண்டையுமே சமமாக போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி இனிச்ச வாடை வந்து நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்டா நம்ம வைக்கிற வந்து சிக்கன் மட்டன் எதுவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு. அது காரணம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை வந்து சமமான அளவில் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது இஞ்சியை விட பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும். இந்த அளவில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற நான்வெஜ் வெஜ் எதுனாலும் பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம
வீட்டில் எல்லாருமே தீப்பெட்டி யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து நிறைய பண்டலாக கூட வாங்கி வைக்கிறோம். அப்படி வாங்கி வைக்கிற தீப்பெட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே, அதாவது கொஞ்சம் நாள்லேயே குச்சி வந்து பதப்பதப்பு இல்லாமல் சீக்கிரமாக வந்து பற்ற வைக்காதுங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி எடுத்துகிட்டு நம்ம தீப்பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈரப்பதம் ஆகாமல் இருக்கும். அப்படி ஈரப்பதம் ஆனாலும் இந்த அரிசி வந்து எல்லா தண்ணியும் வெளியே எடுத்துக்கிறோங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட தீப்பெட்டி வந்து எப்போ நம்ம பற்ற வச்சாலும் டக்குன்னு வந்து பற்ற வச்சிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க, தமிழ்நாட்டில் பார்த்த வீடியோக்கு வந்துட்டோங்க. நாம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நிறைய வெள்ளைப்பூடோட தோல் எல்லாத்தையும் நம்ம மிச்சம் எடுத்து வச்சிருந்திருப்போம். அந்த தோலை வந்து நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் இனிமேல் அந்த வேஸ்ட்டையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு பேப்பர் தான் எடுக்கணும்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் துணி இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த துணியை கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பேப்பரில் நம்ம வந்து வேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்க இந்த வெள்ளைப்பூடு தோலை வந்து இதில் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ரெண்டு கற்பூரம், நல்ல பெரிய கற்பூரமாக அந்த 2 கற்பூரத்தையும் நல்லா உடச்சி நுணுக்கி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே கிராம்பும் போட்டுக்கலாம். ஒருவேளை இந்த கற்பூரம் இல்லாதவங்க பச்சை கற்பூரத்தையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கற்பூர வாசனை பிடிக்காதவங்க கிராம்பை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இல்லை கிராம்பையும் சேர்த்து இது 3 கூட நம்ம சேர்க்கலாம். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு இந்த பேப்பர் வந்து நல்லா பொட்டனை மாதிரி நான் மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா நான் வந்து ஒரு பொட்டலை மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா நூலை கூட வச்சு கட்டிக்கோங்க, இல்லை அப்படியே இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தலகாணிக்கு அடியில் இந்த மாதிரி இந்த பொட்டனத்தை வந்து நீங்கள் வச்சுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்பூடோட வாசனைக்கும் இந்த கற்பூரத்தோட வாசனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தூக்கம் வருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் குட் நைட்டு கொசு பற்றியெல்லாம் பொருத்தி வச்சாலும் நைட்டில் சில நேரங்களில் காதுகிட்ட வந்து கொசு வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்ல, அப்படி இருக்க டயத்தில் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு கொசுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வரவே வராது. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு கரப்பாம்பூச்சியோ பள்ளியோ எந்த ஒரு தொல்லையுமே பார்த்தீங்கன்னா தரையில் படுத்தோம் அப்படின்னா வரவே வராதுங்க. ஒருவேளை இந்த பொட்டலத்தை வந்து கீழே இல்லாமல் தலகாணிக்கு மேலே கூட நீங்கள் வச்சு வந்து தலையை வந்து பக்கத்தில் வச்சு நீங்கள் படுக்கலாம். இதோட வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லாமல் ஏதோ ஒரு கவலையினால தூங்காமல் இருக்காங்க. அதுக்காக டேப்லெட்லாம் வாங்கி போடுறாங்க, தூக்க மாத்திரை வாங்கி போடுறாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு பொட்டலமே நம்ம 3 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். 3 நாளைக்கு இந்த வாசனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க. அடுத்து இதே மாதிரி தேவைப்படும் போது திரும்ப இதே மாதிரி வெள்ளைப்பூடு தோலை உரிச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வெள்ளைப்பூடு தோலை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இதோட வாசனைக்கு நம்மளே அறியாம நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். கண்டிப்பா இந்த டிப்ஸை வந்து தூக்கம் வராதவங்க, தூங்குறதுக்கு கஷ்டப்படுறவங்க மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த 5 டிப்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான டிப்ஸ் ஐடியா நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.